கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஜி தமிழ்ல நல்லா பாடுறவங்கள செலக்ட் பண்றாங்க. அன்னைக்கு உங்க ஒய்ஃபோட தங்கச்சி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்க குரல் கூட கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களையும் கலந்து சொல்லுங்க, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கார்த்தி சுவாதி கிட்ட வந்து சொல்றாங்க. சுவாதி அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இதுல கலந்துக்கிறேங்கிறாங்க. சரி சுவாதி, நாளைக்கு நான் சென்னை போறேன், நீயும் கிளம்புன்னு சொல்றாங்க கார்த்தி. கூடவே ரேவதியும் வரேன்னு சொல்றாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி சுவாதி ரெண்டு பேர்த்தையும் செங்கல்பட்டு கூட்டிட்டு போறாங்க. பிரம்மாண்டமா மேடை அமைச்சு முதல் அன்னைக்கு இவங்க எல்லாரும் பாடணும். அதுக்கப்புறமா அவங்கள ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணி அடுத்த நாள் அவங்கள பாட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர்த்துல ஒருத்தியா சுவாதி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ரேவதி. இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இந்த மாமா, இது உங்களால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறாங்க. இருக்கட்டும் சுவாதி, ஆனா நீ எப்படியாவது இதுல ஜெயிக்கணுங்கிறாங்க. கண்டிப்பா ஜெயிப்போம் மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. போட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. பாலகிருஷ்ணன் ஒருத்தர் பெரிய விஐபிங்க, அவர் பொண்ணு இதுல கலந்துக்கிறாரு, அவர் வரட்டுன்னு தான் அந்த போட்டி ஆரம்பிக்கலான்னு இருக்கோன்னு சொல்றாங்க. அப்படியா, சரி வரட்டும் அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இதோ அவர் வந்துட்டாரே, சரி போட்டி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டி ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவங்க திறமையை அவங்கவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே பாட்டு போட்டியில செம்ம சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல 3 பேர்த்த செலக்ட் பண்றாங்க. இன்னைக்கு பாடினவங்கள நாளைக்கு 3 பேர்த்த செலக்ட் பண்ணுவோம், அவங்க நாளைக்கு நல்லா பாடினா போதும்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதுல சுவாதி ரொம்ப சூப்பரா பாடுறாங்க. அவங்க குரல் திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்குன்னு ஒருத்தர் வந்து ரொம்பவே பாராட்டி பேசிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பாலகிருஷ்ணன் அவங்க பொண்ணு சொல்றாங்க, அப்பா சுவாதிங்கிற பொண்ணு பாடினதுக்கு அப்புறம் என் பாட்டு ரொம்ப டஃப்பா இருக்குப்பா, எனக்கு பயமா இருக்கு, என்னோட அவ தான் ஜெயிச்சிருவாளோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுங்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, ஜெயிப்ப, நீ ஜெயிக்கிறதுக்கு நான் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேங்கிறாங்க. பாட்டு போட்டியில எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும், அப்பதான் எனக்கு திருப்திங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு அந்த பாலகிருஷ்ணன் கார்த்தி வந்து பார்க்குறாங்க. கார்த்தி கிட்ட, ஏப்பா அவங்க யாரும் உன்னோட ஒய்ஃபோட தங்கச்சியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. இந்த பாட்டு போட்டியிலேருந்து அவங்க விளைவிக்கணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கார்த்திக்கு வருதே கோபம். இதை பாருங்க சார், ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க போகிற திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பு, விலை கொடுத்து வாங்கவோ விற்கவோ கூடாதுங்கிறாங்க கார்த்தி. ஓஹோ, நீயே எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியாங்கிறாங்க. சார் இது அட்வைஸ் கிடையாது, உங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், பணத்துக்காக ஒன்று நாங்கள் வரலின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்தி. கேட்டு அந்த பாலகிருஷ்ணனுக்கு கார்த்தி மேலே சரியான கோவம் வருது. போடா போ, நான் சொல்லியே என்னை மதிக்காத பேசிட்டு போறியா, உன்னை பார்த்துக்கிறேன் போன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ரேவதியும் சுவாதியும் கூட்டிட்டு ஹோட்டலில் தங்குறதுக்காக வராங்க. அப்போ ரேவதி மனசு விட்டு பேசிடணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு இருக்காங்க. அப்பாடா, இன்னைக்கு எப்படியோ கார்த்தியை தனியாக சந்திச்சு பேச போகிறோம், அவர்கிட்ட என் மனசில் இருக்கிற காதலை சொல்லிடணும்னு நினச்சிட்டு இருந்துக்கிறாங்க ரேவதி. கார்த்தி போய் 2 ரூம் எடுக்கிறாங்க. அதில் ஒன்று சுவாதி இருப்பாங்க, ஒன்று நம்ம 2 பேரும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி. 2 ரூம் எடுத்ததும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாரு ரேவதி, நீயும் சுவாதிக்கும் ஒரு ரூமில் தங்கிக்கோங்க, நான் அந்த பக்கமாக இருக்கிற ரூமில் தங்கிக்கிறேங்கிறாங்க. ரேவதிக்கு அப்படியே மனசெல்லாம் உடஞ்சிருது. ஐயோ என்னது, இவர் நம்ம கூட தங்குவார்னு பார்த்தா இவர் தனி ரூம் எடுத்து தங்கச்சி கூட தள்ளிட்டு போயிட்டாரு. சே, இவர் கூட தங்கலாம் அப்படின்னு ஆசாசியாக நினச்சிட்டு இருந்தேன். மனசில் இருக்கிற காதலை சொல்லிடணும், இவர்கிட்ட மனசு விட்டு பேசலான்னு நினச்சேன், இவர் என்னடானா சுவாதி கூடயே தங்க சொல்லிட்டு போயிட்டாரு. சே, மறுபடியும் கார்த்தி கூட பேசுறதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க சுவாதி. அக்கா என்னக்கா மாமா போகிறதையே பார்த்துட்டு இருக்கேன், வாக்கா தங்கலாம் அப்படின்னு கூப்பிடவும் சரி சுவாதி அப்படின்னு ரூமுக்குள்ளே வர்றாங்க ரேவதி. அப்போது ரேவதியோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. ரேவதி, உங்ககிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, நீ தான் என்னை கல்யாணத்துக்கு கூட கூப்பிட மறந்துட்டேங்கிறாங்க. அச்சோ அடி, சாரிடி, அந்த சூழ்நிலையில் என்னால் நான் உனக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிடுன்னு ரேவதி சொல்லவும், சரி பரவாயில்ல விடுடி, நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்கவும் நான் செங்கல்பட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ரேவதி. அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சு. அடியே, இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள், நீயும் வீட்டுக்காரரும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ரேவதியும் சரிடி வரேன் அப்படிங்கிறாங்க. ரேவதி ரொம்ப ஆசையாக இருக்காங்க. நல்லதாக போச்சு. சுவாதியை விட்டுட்டு நானும் கார்த்தியும் இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம், அப்போ போயிட்டு வரும்போதும் சரி போன போதும் சரி அவர் கூட தனியாக போகிறக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, மனசு விட்டு அவர்கிட்ட பேசிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி. சுவாதி நீ இரு, நான் மாமாவை போய் பார்த்துட்டு வரேன், என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்காக ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோங்கிறாங்க. சரிக்கா, மாமாவும் நீயும் போகிறீங்களா, சரி போயிட்டு வாங்க, எனக்கு தான் ப்ராக்டிஸ் இருக்குதுல்லங்கிறாங்க சுவாதி. ஆமாம் சுவாதி, நீ ப்ராக்டிஸை கவனி, நான் போய் மாமா கிட்ட பேசிட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்கிறாங்க ரேவதி. சுவாதியும் சரிங்கிறாங்க. சரி நான் போய் மாமாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு ரேவதி கார்த்தி ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா என்னது கார்த்தியை காணுமே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பாத்ரூமில் தண்ணி சத்தம் கேட்குது. ஓ, பாத்ரூமில் இருப்பார் போல இருக்குன்ட்டு கார்த்தி, உங்ககிட்ட தனியாக பேசுறதுக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, என் மனசை விட்டு நான் பேசணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே, அதுக்கு நம்ம சாயந்தரமா போயிட்டு வரலாம், முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நேரில் பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் கார்த்தி, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோட விருப்பத்தையும் ஆசையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன், ஆனால் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி சொல்ல முடியல, சுவாதியும் கூட இருந்தா இப்போவாவது உங்கள் கூட தனியாக ரூமில் தங்குவோன்னு நான் நினச்சேன், ஆனால் சுவாதியும் என்னையும் அந்த ரூமில் தங்க வச்சிட்டிங்க,
இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்ட்டு நான் வந்தேன். என்னோட விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ படக்குன்னு கதவை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா க்ளீன் பண்ணுற பாய் வெளியில் வராரு. அவங்கள பார்த்ததும் ரேவதி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஐயோ, பேசுனதெல்லாம் இன்ன வரைக்கும் இவங்க கிட்டயா பேசணும்? கார்த்திகிட்ட பேசுனதாவல நான் நினச்சி மனசில் உள்ளதையெல்லாம் கொட்டிட்டேன். ஆனால் கார்த்தியை காணுமே அப்படின்னு அங்கே திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி வந்து, ரேவதி என்ன இங்கே வந்திருக்க? என்ன ரேவதி அந்த ரூமில் சுவாதியை தனியாக விட்டுட்டு வந்தியாங்கிறாங்க. இல்லை, நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயமா வந்தேன்னு கேட்குறாங்க கார்த்தி. என் ஃப்ரெண்டு ஒருத்தி செங்கல்பட்டில் தான் இருக்கா, அவள் பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவள் நம்மளை கூப்பிட்டுருக்கா, நம்ம அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. அதனால் என்ன, தாராளமாக போயிட்டு வரலாம், ஆனால் சுவாதிக்கு ப்ராக்டிஸ் இருக்குமே, அவள் எப்படி வருவாங்கிறாங்க. பரவாயில்லைங்க, அவள் வரலைன்னு சொல்லிட்டான், நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துருவாங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, போயிட்டு 1 மணி நேரத்தில் வர்றது தானே, போயிட்டு வந்துடலாங்கிறாங்க கார்த்தி. பாட இப்போவாது வரதுக்கு சமைச்சாரு, அந்த கொஞ்ச நேரத்துலையாவது நம்ம மனசில் இருக்கிற காதலை கார்த்திகிட்ட சொல்லிடணும், அப்படியே மெல்ல மெல்ல பாட்டி சொன்ன விஷயத்தையும் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, சாயந்தரமா ரெடியாக இரு போலாங்கிறாங்க கார்த்தி. ரேவதியும் சந்தோஷமா வந்து சுவாதி கிட்ட, சுவாதி நானும் மாமாவும் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு போயிட்டு வரோம், நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க. ரேவதி சொல்லவும் சுவாதியும் சரி அக்கா மாமாவும் கிளம்புறேங்கிறாங்க. நமக்கு தான் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, சரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க சுவாதி. ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது. அங்கே பாலகிருஷ்ணனோட பொண்ணு மாலினியும் வராங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருங்கப்பா சுவாதி பாடுறா, ரொம்ப அழகாக இருக்குது, அவள் முன்னாடி நான் பாடுனா டஃப்பாக தான் தெரியுது, கண்டிப்பாக அவன் முன்னாடி நான் தோத்துடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குப்பாங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த பாட்டு போட்டியில் நீ தான் ஜெயிக்க போகிற, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க பாலகிருஷ்ணன். என்னப்பா செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க மாலினி. கவலைப்படாத, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேங்கிறாங்க. அது பாடிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்து மனசு விட்டு பாராட்டிடுறாங்க. அடடா, இந்த பொண்ணோட குரல் கேட்க கேட்க திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கே, நிச்சயமாக இந்த பொண்ணு தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகுது, இதுக்கு முன்னாடி யார் பாடினாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொன்னதோ கேட்டதோ பாலகிருஷ்ணன். இந்த பொண்ணு பாடுறத இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்போ நம்ம பொண்ணோட பாட்டுக்கு வாய்ப்பு கம்மி தான் போல இருக்கு, ஆனால் கண்டிப்பாக இந்த பொண்ணை பாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாப்பா, பார்க்குறவங்க எல்லாருமே அவள் தான் ஜெயிச்சு வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவள் முன்னாடி நான் பாடுனா தோத்துடுவேன்ப்பா, அந்த தோல்வியை என்னால் சந்திக்க முடியாது, இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும்ப்பாங்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத அப்பா, நான் இருக்கேன், கண்டிப்பாக அந்த சுவாதி இந்த போட்டியில் கலந்துக்க விடாமல் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதேங்கிறாங்க பாலகிருஷ்ணன். ரேவதியும் கார்த்தியும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே எல்லாரும் முன்னாடியும் ரேவதி தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் கார்த்தியை அறிமுகப்படுத்துறாங்க. பார்த்தவங்க எல்லாருமே, ஆஹா உன் ஹஸ்பண்டு அம்சமாக இருக்காருடி, பார்க்குறக்கே ஹீரோ மாதிரி இருக்காரு, நல்லா பர்சனாலிட்டியாக வேற இருக்காரு, ரொம்ப சூப்பரான மாப்பிள்ளையை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கேன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. சுவாதி அவங்க சொன்னதை கேட்டதும் சரியான கர்வமா, என் புருஷனை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதீங்கடி, கண்ணு வைக்காதீங்கன்னு கேளுங்கண்டலும் பேசிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது கார்த்திகிட்ட பாட்டி சொன்ன விஷயத்த சொல்றாங்க. பாட்டி அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அதுவா, குறி சொல்ற சோசியரமா சொன்னாங்கல்ல, நம்மளுக்கு அடுத்த வருஷத்துல ரெட்டை குழந்தை பிறக்கும்னு, குழந்தை வேணும்னு எனக்கும் ஆசையா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. சீக்கிரம் ரெட்டை குழந்தை பேத்தியோ பேரனோ வேணும்னு பாட்டி சொன்னாங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. ரேவதி கார்த்திகிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைச்சு இப்ப கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. ஐயோ, இது கனவா, பாட்டி சொன்ன விஷயத்த கார்த்திகிட்ட சொன்னதா நினைச்சோமே, சொல்லாம கனவு கண்டு பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா கார்த்தி முகத்தை பார்த்ததும் பேச்சே வரமாட்டேங்குதே அப்படின்னு ரேவதி கார்த்திகிட்ட சொல்ல தயங்கி நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.